இதை ஜாமெட்ரிக்கல் ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் இருக்கு. இந்த ஓவல் ஷேப்பு வேனிஷிங் பாயிண்ட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுது அப்படின்றதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த லைனை ரொம்ப ஒட்டி இல்லை, அதே மாதிரி இந்த லைனை விட்டு தாண்டி இருக்கு. சரியா? அதை கரெக்டாக மார்க் பண்ணி ஓவல் வரையணும். அதுக்கப்புறமா இங்க ஃபுல்லா பெண்ட் லைன் தான். இப்படி ஒரு பெண்ட் லைனு, இப்படி ஒரு பெண்ட் லைனு, அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி ஒரு பெண்ட் லைனு, அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு பெண்ட் லைனு இப்படி, அப்புறம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? மொத்தம் 6 இருக்கு. ஓகேவா? இப்போ நாம இதை எப்படி கம்போஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு தூரத்துல வரைய போறோம் அப்படின்ற அந்த ஒரு மார்க் வந்து நம்ம இருக்கணும். நமக்கு கரெக்டா இதுக்குள்ள வரைய போறோம் அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேனிஷிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே லைன் போட்டுட்டு இந்த லைனும் இந்த லைனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ஓவல் ஷேப் வரையணும். இங்கே ஒட்டி வரையக்கூடாது, இங்கே தள்ளி இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி தள்ளி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கணும். அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெண்ட் லைனு, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெண்டு, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பெண்டு, அப்புறம் இங்கே இந்த சைடில் ஒரு பெண்டு, இந்த பக்கம் ஒரு பெண்ட் லைன், இந்த பக்கம் ஒரு பெண்ட் லைன். அவ்வளோதான். இந்த கரெக்டாக வரைஞ்சிட்டு இந்த ஓவல் லைன் ஒன்று போதில்ல, அதை ஒட்டியே ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு மவுத் மாதிரி இந்த ஷேப் வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணது எல்லாமே டபுள் லைனாக வரையணும். அதோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை ஒட்டியே தான் போகுது. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வரையணும் இல்லை, நீங்கள் ரஃபாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்க கரெக்ஷன் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுக்கோங்க. அப்புறம் இதை ஒட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. புரியணுன்றதுக்காக லைட்டாக ஷேட் பண்ணி காட்டுறேன். இந்த லைன்ல ஒரு ரவுண்டு. இந்த ரவுண்ட் வந்துட்டு எப்படி பண்றேன்னு பார்த்துக்கோங்க. நீங்க பாட்டுக்க அப்படியே ரவுண்ட் ரவுண்டா போட்டுறாதீங்க. ஓகேவா? இந்த லைனை ஒட்டி ஒரு ரவுண்டும், அப்புறம் இந்த லைனை ஒட்டி ரவுண்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் இந்த லைனை ஒட்டி ஒரு ரவுண்டு. அதே மாதிரி இந்த 2 லைனுக்கு நடுவில் ஒரு லைனு, அப்புறம் இந்த லைனை ஒட்டி ரவுண்டு, அப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி போட்டு இந்த லைனை ஒட்டி ஒரு ரவுண்டு, அப்புறம் இந்த லைனை ஒட்டியும் ஒரு ரவுண்டு. அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை,
அதனால இது இப்போ இந்த ஒட்டி இந்த மாதிரி ரவுண்டும், இந்த லைன் ஒட்டி ரவுண்டும். இது உங்களுக்கு புரியுதுல என்ன இதுன்றது? அப்புறம் இந்த லைனை ஒட்டி ரவுண்டு. அவ்வளவுதான்ப்பா. இதுக்கப்புறம் இந்த அன்வான்ட் லைன்ஸ் எல்லாம் நீங்க எரேஸ் பண்ணிடணும். இந்த ஷேப்காக போட்ட லைனை எரேஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான்ப்பா. அதுக்கப்புறம் இதுல நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கலர் பண்ணிட்டீங்கன்னா டிராயிங் வந்துடும்.